எங்க போனாலும் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம். ஆனா எங்க தான் தப்பிக்க முடியாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்றேன் நீங்க நல்லவங்க தான். நீங்க 100% நல்லவங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டுல இருக்கிற மனுஷன் வந்து உங்களை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பரலோகம் கன்ஃபார்மா போயிருவீங்க, உங்களுக்கு நரகமே கிடையாது. ஆனா உங்க வீட்டுல இருக்கிறவங்க உங்களை குறித்து இங்க வந்து சர்ச்சில் வந்த உடனே உங்களை பார்த்து, ஐயோ சார் நீங்க யார் சார், வேற லெவல் பிரதர், நீங்க முழங்கால் படிட்டா கத்தரே அக்னியை உடனே இறக்கிடுவாரு போல தெரியுது, நீங்க ஆராதிச்சா பரவாயில்ல பிரதர், ஃபயர் அப்படி பத்திட்டு எரியுது பிரதர் அப்படின்னு உங்களை குறித்து பயங்கரமான பேச்செல்லாம் இங்க கேட்கலாம். பாஸ்டர் வந்து தோள் மேல கையை போட்டு, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பா இந்த சர்ச்சிலே பெரிய ஆள்னு சொல்லலாம், இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க சாட்சி வாங்கணும் அப்படின்னா குடும்பத்துல சாட்சி வாங்கணும், வீட்டுல சாட்சியை வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் முறைக்கிறாங்க, அங்கதானே பாஸ்டர் பிரச்சனையே இருக்குது, அங்கதானே ப்ராப்ளமே இருக்குது. வீட்டாரத்தில் வாங்க முடியுமா? அதுவும் என் கணவனிடத்தில் ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? என் மனைவிட்ட ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? ஐயோ கொடுமை பாஸ்டர். நான் சொல்றேன் அதுதான் சவால். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சாட்சியை வாங்கணும், உலகத்தில் சாட்சியை வாங்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சியை வாங்கணும். இந்த 3 சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்திற்கு இங்க கண்ணை மூடுனா ஸ்ட்ரெயிட்டா போயிருவீங்க. ஆமேன்.